ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் நம்ம தேவ சமூகத்தில் கூடி மகிமைப்படுத்தும்படியாய் வேண்டுதல் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய அவருக்கும் ரட்சகரும் ஆண்டோர் மகேஸ்வர நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. பொதுவாக நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து பெட்ரோல் டீசல்லாம் ரொம்ப செலவு பண்ணி டிரைவ் பண்ணி இந்த சூழ்நிலைக்கு வந்து இந்த கூட்டங்களை நடத்துகிறோம். நீங்களும் உங்களை அழைக்கும் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, எதிர்பார்ப்போடு எவ்வளோ ஜப கூட்டங்களை நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாம் சந்திக்கிறீங்க. ஆனாலும் இப்படி ஒன்று நடக்குதுங்கிற அதை வந்து அற்பமாக எண்ண வேண்டாம். அதை ஒரு கனமாக நினச்சி தான் நீங்களும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் கடந்து வருகிறீர்கள். ஸோ செய்தி சொல்லும்போது நானும் பல சூழ்நிலையில் செய்தியாளனாய் நிற்கிறவன். எனக்கும் ஒரு பெரிய காரியம் உண்டு. ஆண்டவர் கொண்டுங்க நடத்தியிருக்கார். உங்களை மாதிரி இப்படி பல ஜனங்கள் என்ன பிரசங்கியார் பேசுவாரோ அல்லது ஆவியானவர் பிரசங்கியார் மூலம் என்ன பேசுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்து இருப்பீங்க. அப்போ ஜனங்கள் எத்தனையோ சூழ்நிலையில் சுற்றிக்கிட்டு இருக்க நேரம் அப்படியே தேவ எதிர்பார்ப்போடு இருக்கும்போது ஜனங்களுக்கு வேண்டிய பயனுள்ள அவசியமான தெளிவாக சொல்கிறது என்னன்னா, ஆசாரியனுடைய வாய் ஞானத்தை காக்கணும், அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய தூதன், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் இடத்துல தேடுவார்களே. அவன் என்ன பேசுகிறதான் தேவ வார்த்தை. இப்போ மாதிரி நமக்கு பைபிள் இருக்குது. முதல் நாட்களில் பைபிள்லாம் கிடையாது. அந்த ஊழியக்காரர்கள் என்ன பேசுகிறாங்களோ அதுதான் வேதமாக இருந்து. அதனால தான் ஜபம் பண்ணுறதிலும் தேவ வசனம் போதிக்கிறதுல நாங்கள் இடைவிடாமல் தரித்திருப்போம் அப்படின்னு பேதர் சொல்லிட்டார். வேறு காரியங்களுக்கு நாங்கள் வரமாட்டோம். பழைய ஏற்பாட்டிலும் கொஞ்சம் வேதங்கள்லாம் அந்த ஆசாரியர்கிட்ட இருக்கும். அவங்க அதை மனசிலாக்கி புரிந்து கொண்டு ஜனங்களுக்கு செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கணும். ஜனங்கள் வீட்டில் வந்து பைபிள் கிடையாது, தொழிற்சொல் கிடையாது. அவர் என்ன பேசுகிறாரோ அதுதான் தேவ வாக்கு. ஸோ இப்போது நானும் அப்படி நிற்கும்போது ஜனங்கள் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. என்ன பேசணும், பல வேலையெல்லாம் சிந்திப்பதற்கு நேரம் இருக்காது. தொடர்ந்து மீட்டிங் இருக்கும். ராத்திரி 11 மணிக்கு போகணும், ரெஸ்ட் எடுக்கணும், காலையில் திருப்பி 4 மணிக்கு கிளம்பணும், வண்டி ஓட்டணும், டைமே இருக்காது ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓட்டிகிட்டு இருக்கும்போதோ டிரைவில் இருக்கும்போதே என்ன பேசணும்னு ஒரு தவிப்போடு ஏக்கத்தோடு தான் என்ன பொறுத்தவரை நான் என்ன வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா எத்தனை பிரசங்கம் பண்ணோம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கணும். தவிப்பு, அதுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். வார்த்தை தரணும், ஏதோ ஒரு வார்த்தை அப்படியே இருக்கும்போது ஒரு வசனம் அவ்வளோ ஓகே, அதை அப்படியே பிடிச்சிட்டு இருந்தால் தொடர்ந்து கண்டினியூஸாக வரும். அதில் சில வசனங்களையும் ஞாபகம் வர்றதை கோர்த்துருவோம். அதுக்கு மேலே இன்னும் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறது. என்ன பேசணும், ஜனங்களுக்கு என்ன பேசணும், நீர் பேசணும். அப்படி தான் என்னை பொறுத்தவரை நான் இந்த போதக ஊழியத்தை நிறைவேற்றுகிறேன். அதனால தான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா அது ஆவியானவர் பேசுகிறார். ஒன்று புதுசாக இருக்குது, பிரயோஜனமாக இருக்குதுனால அதை எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ணோன்னு தான் பண்ணி நெட்டில் அப்லோட் பண்ணுறோம். நல்லது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசட்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, எபிரேயர் 12:1, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது, அதனால் பாரமான யாவற்றையும் பாவமான நெருக்கி கொண்டிருக்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடைய ஓடக்கிடும். ரொம்ப அற்புதமான வசனம். இந்த வசனத்தை நான் பல சூழ்நிலையில் பல தடவை பேச ஏவப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அதிலிருந்து புதுசாக செய்திகளை நான் பேசி இருக்கிறேன், அதை நான் உணர்கிறேன். இப்போ முதலாவது பாரமானவை தள்ளி விட்டு ஓடக்கிடுவோம். நல்ல கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ பாரம், எவ்வளோ கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். நான் தாத்தா தான். ஸோ குடும்ப சூழ்நிலை என்று சொன்னால் எத்தனையோ பாரங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. பாரம் பிரச்சனை இல்லாதவங்க கிடையாது. அவன் பணக்காரனாக இருந்தாலும் கூட பணக்காரனுக்கும் பாரம் இருக்குது. எல்லா பிரச்சனை, இங்கே உள்ள பிரச்சனையும் வெளியே சொல்ல முடியாது. ஸோ அந்த பாரத்தை இதை யார்கிட்ட சொல்ல, எங்கே போய் இறக்கி வைக்க, எப்படி இதுக்கு பரிகாரம் உண்டாகும்னு உலக மனுஷருக்கு அதுக்கு அறிவு கிடையாது. அதனால தான் பெரிய கோடீஸ்வரர்கள் சமீபத்தில் கூட கேரளாவில் ராய் அப்படின்னு ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற ஒரு சூழ்நிலை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பெரிய எல்லா வசதியும் அறிவும் விவரமும் நல்ல உள்ள ஆளுகள் பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாமல் தற்கொலை பண்ணி கொள்ளுகிறார்கள். இல்லைன்னா மனநோயாளி ஆயிடுவாங்க, பிராந்த பிடிச்சிடும் சொல்லுவாங்க மலையாளத்தில். நான் பல வேளை நினைப்பேன், நமக்கு சில வேளை வர்ற பிரச்சனை எல்லாம் பார்த்தா வேற ஒருத்தனுக்கு வந்துருந்தான் அவன் என்னைக்கோ மனநோயாளியோ ரோட்டில் ஓடி சுற்றிட்டு நடந்திருப்பான்.
ஆமாம், அப்படி ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு எல்லாம் வந்தாலும் நம்ம அசைக்கலை. ஹல்லேலூயா. அது ஒரு தனியான ஒரு தேவனுடைய ஒரு ஒரு கிருபை தான். இல்லைன்னா போயிடும், கட்டுப்பாடு போயிடும். ஸோ இங்கே நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை என்ன, ஒரு பரிகாரம் செய்யக்கூடிய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம படைச்சவர் இருக்கிறார், நம்ம அழைச்சவர் இருக்கிறார், அல்லது நம்ம நேசிக்கிறவர் இருக்கிறார். நானே ஒரு பரிகாரிய கர்த்தர்னு சொல்லக்கூடிய ஒரு கர்த்தர் இருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசம் பெரிய பொக்கிஷம் தான். இல்லை, இந்த அனுபவம் படித்தது பெரிய பொக்கிஷம். ஓகே, பலர் நினைப்பாங்க, ஐயோ அந்த காலத்தில் இதெல்லாம் தெரியாமல் போச்சு, அது தெரிஞ்சிருந்தால் எத்தனையோ நல்ல காரியங்களை நேடி இருக்கலாம், சம்பாதிச்சிருக்கலாம், விட்டுட்டோம், அன்னைக்கு இந்த அனுபவம் தெரியலையேன்னு சங்கடப்படுவாங்க. சரி, எப்படியோ நாம் பரிகாரி கர்த்தருங்கிற விசுவாசம் உறுதியாக இருக்கிறாரால பரிகாரத்தை தேடுறோம். இப்போ பரிகாரத்தை தேடும்போது நாம் எந்த அளவு பரிகாரத்தை அடைந்தோம்னு ஒரு கேள்வியும் இருக்குது. பரிகாரத்தை தேடுறோம், கூட்டங்களுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், எந்த அளவு உண்மையான பரிகாரத்தை பார்த்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பல சந்தர்ப்பத்தில் இது நெகட்டிவாக தான் இருக்குது. ஐயோ பரிகாரத்தை பார்க்க முடியல, எவ்வளோ வருஷம் எவ்வளோ காலம் அப்படியெல்லாம் கேள்வி இருக்கு. ஸோ அதனால தான் நம்முடைய ஜபங்கள் பயன் அல்லது பரிகாரம் உடையதாக இருக்கும்படி என்ன ஆவியானவர் சொல்லி தரணுமோ அதுதான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே பாரங்களை தள்ளிவிட்டு என்ற வார்த்தையை பார்க்குறோம். அப்போ பாரம் இருக்குது, பாரத்தை இறக்கி வைக்க தான் நாம் ஜெபம் பண்ணுறோம். பாரத்தை தூக்கி தூர போடுறதுக்கு ஓடலை, பாரத்தை இறக்கி வைக்கணும் அல்லது பாரத்துக்கு பரிகாரம் வேணும்னு சொல்லி தான் நாம் தேவ சமூகத்துக்கு ஜெபிக்க வருகிறோம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் பாரத்தை தள்ளி விட்டு ஓடுங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்னு ஒவ்வொரு வசனத்துக்கும் பயங்கர ஆழம் இருக்குது. பாரத்தை இறக்கி வைக்கணும், பரிகாரம் தேடணும்னு வந்தால் நீங்கள் பாரத்தை தள்ளிட்டு தூர போட்டுவிட்டு ஓடுங்கன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த உலகம் ஆதாமிய பாவம் செஞ்சதுனால சாபத்தில் இருக்குங்கிறத பார்த்துட்டோம். சாத்தானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் கடந்த நாட்களில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த உலகத்தின் பாரங்கள் ஒரு நாளும் தீர போகிறதில்ல. நான் ஓப்பனாக தான் பேச போகிறேன். இந்த உலகத்தின் பாரங்கள் ஒரு நாளும் தீர போகிறது கிடையாதுங்க. பணக்காரனுக்கும் தீராது, ஒருத்தனுக்கும் தீராது. ஒவ்வொருத்தையும் பாரம் சுமந்தே தீராமலே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவான். இதுதான் உண்மை. டென்ஷனில் செத்து போயிடுவான். சரி, அப்போ பாரம் இது சாபமான உலகம், இது தீக்குளத்தை வச்சிருக்கு, இது பாரம் தீராதுன்னு கன்ஃபார்மாக நமக்கு ஆண்டவர் படிப்பிச்சதுனால நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த துருப்பிடிச்ச இரும்புக்கு பெயிண்ட் அடிக்க போகல. சரிதானே? இது வரவு கட்ட இப்படி தான் இருக்கும், இது துருப்பிடிச்சிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஈத்தை போட்டு நோண்டி நம்ம மண்டையை பொண்ணாக்க போகிறதில்ல, பொண்ணு ஆக்கப்படாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இயேசுவை நோக்கி ஓடணும். இயேசு இருக்கிற இடத்துக்கு போனோம்ப்பா, பாரமில்லாத ராஜ்யத்துக்கு போனோம்ப்பா, பாரமில்லாத சரீரத்தில் போனோம்ப்பா. இல்லையா? இந்த சரீரத்தை அவருடைய மகிமையின் சரீரத்துக்குப்பா மாற்றி அமைப்பாருன்னு சொன்னால் எப்போ போகலாம்? இன்சுலின் போடாடா, சோக்கெட் வராது, கை கால் இடுப்பு வலி வலி ஒன்றும் வராதுல்ல. அப்போ உண்மை சொல்கிறேன், அந்த இயேசுவை போல மகிமையான ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்படுங்கிற சரியான விசுவாசம் வந்துன்னு வைங்க, இந்த சரீரத்தை சரி பண்ணக்கூடிய முயற்சியை நமக்கு வராது. ரியலி இது வேண்டாம், ஏன்னா திருப்பி திருப்பி எப்படியும் ப்ராப்ளம் வரும். ஒரேடியாக அவர்கிட்ட போயிடணும், அவரை மாதிரி மாறிடணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் வரும். ரெண்டாவது, இந்த உலகத்தில் உள்ள பாரம் எல்லாம் தீர்க்க முடியாதுப்பா. நாங்களே 10, 65, 75, 80 வரையும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆமாம், ஒன்றை மாதிரி பிரச்சனை தீரல. இதை விட்டுட்டு பிரச்சனை இல்லாத ஒரு உலகம் இருக்குங்கிறத நீங்கள் முழுமையாக விசுவாசிச்சா, நான் அனுபவிக்கிறத சொல்கிறேன், இந்த உலகத்தில் பிரச்சனை தீரணும்னு ஆசையே வராது. தூர போட்டுட்டு எப்படா போகலான்னு வந்துடும். ஓகே, இப்போ புரியும். அப்போ பாரமானதை தள்ளி தூர போட்டுட்டு ஓடணும். எங்களுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். பாரமில்லாத ஒன்றை முழுமையை தேடி ஓடும்போது தானாகவே நம்முடைய பாரங்கள்லாம் இறங்கிடும். நாங்கள் ஊழியத்தில் இருப்போம், நிறைய பேர் அவங்கள்ட்ட ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத கேட்டால் நமக்கு வேடிக்கையாக இருக்கும். என்னடா இது, இவ்வளவு எல்லாம் இருக்குது, இது ஒரு பிரச்சனையா, இது ஒரு காரியமா, இது நான் மண்டை குழம்பு பார்த்தா சொல்ல முடியுமா? சொன்னால் பிரச்சனை ஆயிரும், சொல்ல முடியாது. நாங்கள் என்னெல்லாம் சம்மந்துட்டு சந்தோஷமாக நடக்கிறோம், ஓலைக்குடி சைடு இருக்கிறோம், இருப்பாங்க, எத்தனையோ வசதிகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. எல்லா வசதியும் வாய்ப்பும் உள்ளவன் தான் உம்முன்னு மூஞ்சியை வச்சுட்டு இருக்கிறான். இப்போ பிரச்சனைங்கிறது பிரச்சனையில் இல்லை, பிரச்சனைங்கிறது மனசில் இருக்குது. சரிதானுங்களா? நம்ம மனசில் இருக்குது. இது ஒரு விஷயம். அப்போ இந்த மனசு பிரச்சனைக்கு மேலே மனசை வைக்கும்போது தான் உங்களை இவன் எந்த காரியத்துக்கு பயப்படுவான்
அப்படின்னு தெரிஞ்சது தானே அதை காட்டி மிரட்ட முடியும் உங்களை. டேய் எதுவுமே எங்களை ஒன்றும் செய்யாதுடா, இது எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னா உங்களை யார் பிரச்சனை பண்ண போகிறது இல்லை. அதான் அது ப்ராப்ளம் இஸ் சார். ஸோ நம்ம வந்து இதை பெரிய பிரச்சனையாக தூக்கி தலையில் வைக்கும்போது தான் பார்க்குறேன், ஆஹா ஒரு சின்னதை வைக்கிறதுக்கே எந்த பாடுபடுறான், இன்னும் 2 கூட வச்சா இவன் எழுத மாட்டான். நிறைய தூக்கி வச்சாலும் இது எனக்கு பிரச்சனையே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். சரி ஓகே, ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம், வரதில் போவோம். அப்போ பாரமானதை தள்ளி ஆண்டவரை நோக்கி ஓடணுங்கிற அடிப்படை புரியுது. இது சாபமான உலகம். இந்த உலகத்தில் மனசை வைக்க வைக்க மனசு சாபம். ஆசீர்வாதமான பரலோகத்தில் மனசை வைக்க வைக்க தானாகவே ஆசீர்வாதம். அதான் சொல்கிறேன்ல, சில வேளையெல்லாம் இந்த சுகர் பே எல்லாம் வந்து விரலில் எடுக்கணும் அப்படிலாம் சொல்கிறேன். ஏன்னா அது சாபமாயிற்று, அது கெட்டு போச்சு. அது இருந்தால் இன்னும் மற்ற பகுதிகளை கெடுத்து போடுங்கிறதுனால கட் பண்ண சொல்கிறேன்ல. இது மாதிரி தான் சாபத்தீடானது நம்முடைய மனசில் இருந்தால் உலகம் சாபத்தில் கிடக்கு, பேய்க்குள்ளே கிடக்கு, தீக்கு கொடுக்க வச்சிருக்குன்னு தெரிஞ்சாச்சுல்ல. இதை தூக்கி மண்டைக்குள்ளே வச்சுருந்தா சாபமாக தானே இருக்கும். அதான் உண்மை. அந்த இடத்துல ஆசீர்வாதமான பரலோகத்தை வைக்கணும் என்கிறது முதல் விஷயம். நம்பர் 1 முதல் விஷயம். 2வது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அது வந்து 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் தானே, 5 தானே படிங்க பாப்பா. இல்லையா வசனம் சரியா? 1 பேதுரு 5:5 என்னது இளைஞரே? முதலாவது கீழ்ப்படிதல், கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை, அடுத்தது மனத்தாழ்மை, அப்புறம் பெருமை உள்ளவர்களுக்கு சரி அதையும் மனசில் வைங்க. அப்புறம் கிருபை அளிக்கிறார். அப்புறம் ஆகையால் எனக்கு பாருங்க உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கிடுங்கள். அப்புறம் அந்த வார்த்தைக்கு தான் வரணும், அதுக்கு பேஸ்மெண்ட் போட்டேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். போதும் இப்போ அதோட நிறுத்திடுவோம், போயிட்டே இருக்கோம். விசாரிக்கிறவர் எப்படியா? இந்த பெற்றோர் பிள்ளைகள் வந்து காலையில் பையன் கிளம்புனானா, பள்ளி வச்சானா, சாப்பிட்டானா, எதையும் குடித்தானா, சாயங்காலம் வந்தாச்சா சாப்பிட்டானா, எல்லாம் விசாரிக்கிறாங்கல்ல பிள்ளைகள். பெற்றோர் விசாரிக்கிறாங்க பிள்ளைகள். அப்போ நம்ம விசாரித்தா நம்முடைய ஆண்டவர் நம்ம விசாரிக்கணுமா வேண்டாமா? என்ன சொல்கிறீங்க? அங்கே கரெக்டாக சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர். நீங்கள் சொன்னீங்களோ சொல்லலையோ அவர் விசாரிக்கிறவர். என்ன சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, இல்லை வந்து விசாரிக்கிறோம்ல, அது மாதிரி அவர் விசாரிக்கிறவர். யாரை? அப்போ என்ன பிரச்சனை? யாரு? நாம் படுவ பாடங்கள்லாம் கஷ்டமங்கள்லாம் அவர் விசாரிக்கிறாராம். வீடு தேடி வந்து விசாரிக்கிறாராம். நம்ம சொல்லாட்டாலும் விசாரிக்கிறாரான்லாம் நிறைய பேசுகிறீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, வார்த்தை வசனம் பொய்யாக முடியாது. அதான் உண்மை. அவர் விசாரிக்கிறாருன்னா விசாரிக்காரு தான், அதில் ஒன்றும் மாற்ற கிடையாது. ஆனால் யாரை விசாரிக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதுக்கு மேலே இருக்க 2 வசனம் கொடுத்தேன். ஒன்று, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிங்கள். அல்ல இல்லையா? மூப்பருக்குன்னா தேவனுக்கு உட்பட்டு மூப்பரு கீழ்ப்படிங்க. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கீழே தேவன் விசாரிக்கிறார். அப்படி தானே? பிள்ளைகள் கீழ்ப்படிஞ்சு நடந்தால் அந்த பிள்ளைகளுக்கு காரியத்தை நல்லா விசாரிப்பாங்க. கொஞ்சம் ஊதாரியாக இருந்தால் போட்டு சின்னத்தினாத ஒளியை போட்டு அந்த பிள்ளைகளுக்கு மேலே ஒரு அன்பு, இது இயல்பாக வருது. ஸோ கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளை தேவன் விசாரிக்கிறார். இது முதலாவது காரியம். கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருக்கா? எந்த அளவு இருக்குது? நம்ம உலகத்துக்கு எவ்வளோ கீழ்ப்படுகிறோம், மனுஷருக்கு எவ்வளோ கீழ்ப்படுகிறோம், பாரம்பரியங்களுக்கு எவ்வளோ கீழ்ப்படுகிறோம், நம்மிடத்தில் பேசுகிற தேவனுடைய சத்தம், கற்றுக் கொடுக்குற தேவனுடைய சத்தியம், அதுக்கு எவ்வளோ கீழ்ப்படுகிறோங்கிறத நீங்கள் முதலாவது கம்பேர் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ கீழ்ப்படிந்துருங்க. அடுத்தது, தாழ்மை உள்ளவர்களாக இருங்க. பெருமை உள்ளவனுக்கு எதிரியாக இருக்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஆள், நான் பார்த்துடுவேன், இப்படி இருந்தால் சரி பார்த்துக்க, அவன் சாமர்த்தியத்தில் பார்த்துக்க. இல்லைப்பா நான் ஒன்றும் கிடையாது, தகுதி இல்லாத ஆள், பிச்சை உனக்கு இன்னும் அவருக்கு தகுதி கிடையாது அப்படின்னு உண்மையான மனத்தாழ்மை. 2வது, எல்லா ரீதியிலும் உள்ளும் புறம்பும் தாழ்மையாக நடக்கிறது. தாழ்மை உள்ள இடத்துல தேவனுடைய பிரசன்னம் நெருங்கி வருகிறது. பெருமை இருக்கிற இடத்துல சாத்தானுடைய பிரசன்னம் நெருங்கி வருது. இதெல்லாம் பேசிக் ஃபேக்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ். இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். அது உங்களுக்குள்ளே எப்படி இருக்க எக்ஸ்ப்ளனேஷன் ஆண்டவர் தருவாரோ அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். அவ தாழ்மை. அதுக்கு அடுத்தது ஒரு வார்த்தை இருந்தில்ல, அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி இரு, கொஞ்சம் அடங்கி இருன்னுலாம் சொல்லுவாங்கள்ல, ஆடாத, அடங்கி இரு. அவருடைய பலத்த கரம். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தாழ்மை உள்ளவர்கள் பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியே இருப்பாங்க. சில பிள்ளைகள் ஒன்றுமே கேட்காது, சும்மையாக உட்காந்துருக்கும்.
சில பிள்ளைகள் இயல்பில் எல்லாம் கொடுத்தாலும் அடித்து பிடிச்சி சண்டை போட்டு அதை கூட்டு இதை கூட்டு, வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும், மற்றெல்லாம் செத்து போவோம் அப்படின்ட்டு சர்ற மாதிரியா சண்டை போட்டு சாதிச்சிருவாங்க. சிலர் வந்து சண்டை போட்டு சாதிச்சிருவாங்க. சில பிள்ளைகள் ஒன்றுமே கேட்காது, ஒன்றும் நன்மைங்க சொல்லாது தீமையை சொல்லாது, ஒதுங்கியே இருக்கும் பாருங்க. அப்போ ஆளு நினைக்கிறது என்னன்னா, அது பேத்த ஊர்காட்டு இதில் பேத. ஆமாம், வாயுள்ள பிள்ளை பிழைக்கும், அது ஒன்றுமே தெரியாது, பாம்போல் இருக்கும், ஒன்றும் கேட்காது, அதனால் ஒன்றும் கண்டுக்கிட மாட்டாவே, சண்டை போட்டு வாங்கவே சாதிச்சிடுவா. ஒதுங்கி இருக்கவியில் ஒன்றும் கொடுக்க மாட்டாவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லார், இல்லை நீ சத்தம் போடுறியோ சண்டை போடுறியோ ஒன்றை அப்படிலாம் செய்ய சொல்லலை. முதல்ல அது எனக்கு கீழ்ப்படிச்சல்ல. ரெண்டாவது பெருமடிச்சிடாத தாழ்மை இருக்குல்ல. இருக்குது. மூணாவது பேசாமல் மூலையில் அடங்கிடு, நான் முன்னே விசாரிக்க வரேன். இல்லையோ இந்த டிஃபரன்ஸை பாருங்கள். சில பிள்ளைகள்லாம் ரொம்ப சட்டை பண்ணால் சொன்னேன்ல, இப்போ சண்டை போட்டு எடுத்து வாங்கிடும். இந்த பெற்றோருக்கு நல்லா தெரியும், இந்த பயங்கர காலை ஆட்டி பிடிச்சி சண்டை பிடிச்சி வாங்கி போடுவான். அதனால் நல்லா தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும்ல. இன்னொரு பிள்ளை சண்டை போடாது, அது நல்ல பெற்றோருக்கு தெரியும், அந்த பையன் ஒன்றும் கேட்க மாட்டான். இவன் என்ன செய்வான்னா, அந்த பையனை கொடுக்குறேன்னு ஸ்பெஷலாக ஒழிச்சு வச்சுருவான். இல்லை இப்படி இந்த சண்டை போட பல்ல இந்த மாதிரில இதில் தானே இருக்குது, உனக்கு 2 உனக்கு 3 உனக்கு என்னன்னு வச்சுக்க கொடுத்து போ, நான் என்ன ஒதுக்கி விட்ருது. அங்கே ஒன்று ஒழிச்சு வச்சுருக்கோம். அது எதுக்கு? ஒன்று வாயில்லாத பிள்ளை ஒன்று உண்டு இல்லை, அது கொடுக்குறதுக்கு ஒழிச்சு வச்சுருப்பான். பெற்றோருக்கு தெரியும்ல, அதுக்கு தெரியும், அதுக்கு கேட்கவும் தெரியாது, சண்டை போடவும் தெரியாது, திராணியும் கிடையாது. நம்ம எங்கேயாவது ஒழிச்சு வச்சு பத்திரமா கொடுத்துடணும். பெற்றோர் சில வேலை சொத்து கொடுக்கும்போது அப்படி கொடுத்துருவான். நல்ல ஆட்டம் போடுவ அவளுக்கு தெரியும் பிள்ளை, போ உனக்கு கொஞ்சம் குழப்ப தட்டில் கொஞ்சம் குறைச்சி விடணும், கொஞ்சம் குறைச்சி எடுத்துட்டு அதை போய் பாவம், அவனுக்கு சரீரத்துலேயும் கழிவு கிடையாது, திறமை கிடையாது, அவனுக்கு நிறைய வச்சுட்டு போயிடுவாங்க. இல்லை அப்படிலாம் நாங்கள் உலகத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். அல்ல அதெல்லாம் இருக்குது. சமம்னு சொல்கிறது நீங்கள் சொல்கிற சமம் வேலை இல்லை, அங்கே பைபிளில் அதுக்கு வார்த்தை வேற இருக்குது. அவனுடைய தேவைக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. இப்போ புரியுதா? எல்லாம் காணிக்கை கொண்டு வச்சாங்களாம். எல்லாருக்கும் ஆளுக்கு 5 ரூபா கொடுங்கன்னு சொல்லலைங்க. அவனுக்கு 10 ரூபா தேவைன்னா 10 கொடு, இவனுக்கு 5 5 கொடு, அதுதான் விஷயம். அது பெரிய தேவ நீதி, உள்ளே போனால் நிற்க முடியாது. சரி, எஸ்ஸுங்க, அது தேவன் செய்கிறார். நான் உலகத்தில் சில இடத்துல செஞ்சுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு நிறைய கொடுக்குறாங்க இல்லை, பயவிலை குறைச்சா போதும், இந்த விளைச்சி விளைச்சிட்டு கொடுக்குறாங்களா இல்லையா? உண்மை தானே? இப்போ விலை குறைஞ்சவங்க அதுக்குள்ளே கொடுக்குறாங்க, அது இருக்குது, ஓகே, அக்செப்டபிள், அது அவங்களோட இஷ்டம். நீங்கள் அப்படி செய்ய சொல்லலை, எல்லாரும் சமமாக பார்க்க சொல்கிறோம். ஆனால் தேவன் அப்படி ஒரு நியமம் வச்சுருக்காராம், அதான் விஷயம். அது எனக்கு தெரியும், நான் கொடுத்துக்கிட்டேன், எனக்கு தெரியும் யாரு கூட கொடுக்கணும். சரி, இப்போ நான் அடுத்து என்ன புரிஞ்சுங்க? வாயில்லாத பிள்ளை பிழைக்காதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய பலத்த கருத்திலே அடங்கி பேசாமல் இருப்பார் பாருங்க. அவங்களுக்கு தான் எல்லாம் சேர்த்து கரெக்டாக கொடுத்துரு, அவங்கள தான் விசாரிக்கிறாரோ. எப்படியா? அவர் விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்களுக்கு கவலை எல்லாம், ஆமாம் அதான், கவலை எல்லாம் அவர் மேல் வச்சுருங்க. அப்போ அவர் விசாரிக்கிற தேவன். அப்போ விசாரிக்கத்தக்கதாய் நம்மளும் கொஞ்சம் யோக்கியமாக நடக்கணும்ல, அந்த விஷயம் மட்டும் நீங்கள் கவனிச்சா போகும். பொதுவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நிறைய பேர் விசுவாசத்திலே இப்படி மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் வேணும், ஒரு பிரசங்கர் சொல்லுவார். அடுத்த சொல்லுவார் ராப்பகலாய் ஜெபம் பண்ணணும், இன்னொரு பிரசங்கர் சொல்லுவார். வேற ஒரு சொல்லுவார் தண்ணி கூட குடிக்கக்கூடாது, கிடைக்காம இருந்து ஜெபம் பண்ணணும். இவங்க நினைக்கிறேன்னா இவங்க விசுவாச பலம், இவங்க ஜெப பலம், இவங்க உபவாச பலத்திலாம் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லுது, நான் எவன் மேலே இறக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அது என் பாடு. நீ கிடந்து சத்தம் போடுறதுனால ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு நீங்கள் எதுக்குடா உள்ள போடுறிய, எல்லாம் எனக்கு தெரியும். எவனுக்கு இறக்கம் வைக்கணும், எவன் யோக்கியன தகுதி தெரியும், அவனுக்கு தான் இறங்குவேன். இப்போ புரியுதில்ல? அது யாருன்னு கேட்டால் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தாழ்த்துகிறவர்கள், பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கிறவர்கள் தான் இந்த தகுதிக்குரியவர்கள். அதான் சப்ஜெக்ட். அதனால தான் ராத்திரி ஜபம் பகல ஜபம்லாம் நான் ரொம்ப சொல்ல மாட்டேன். நம்மை தேவன், அது மத்தேயு 15:8, இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயம் என்னை விட்டு விலகி இருக்கிறது. அது பார்த்தியெல்லாம் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறாங்க, நல்ல சத்தம் எல்லாம் போடுறாங்க. மனசு தேவனோட இணையலைன்னா ஆண்டு 366 நாள் சத்தம் போட்டாலும் நடக்காது. இப்போ புரியுதில்ல? அதே நேரம் நம்ம மனசு தேவனோடு இணைக்கப்படத்தக்கதாய் 10 நிமிஷத்தில் பாவாரிக்கை செஞ்சு சப்மிட் பண்ணி ஒப்பு கொடுத்து 10 நிமிஷத்தில் கிளியரானா விஷயம் கிளியர். அல்ல இல்லையா? 10 வருஷத்துல நடக்காது, 10 நிமிஷத்தில் நடக்கும். அல்ல இல்லையோ? இப்படி தான் நிறைய பேர் வட்டம் கறங்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான், எதுக்கு இப்படி கிடந்து வண்டியும் காரம் எடுத்துகிட்டு ஓடுறீங்க, சுற்றுறீங்க, இருக்க இடத்துல இரு, படிக்க வேண்டியதை படி,
புரிய வேண்டியதை புரிஞ்சு செஞ்சிட்டிங்கன்னா இட்ஸ் ஓகே, கனெக்ஷன் கிளியர், லைட்டை போட்டால் பல்பை பற்றியாச்சு. அது வர ஒயர் அத்து கிடந்தா என்ன வீட்டே இடிச்சு போட்டாலும் லைட்டு எரியாது, சரிதானே? ஒரு கடைசியில் அடக்கிறக்கா இந்த ஒயரெல்லாம் அத்து கிடந்திருக்கு, இதுக்கு எதுக்கு வீட்டை போட்டு இடிச்சியே நீங்கள்? முதல்ல எந்த ஒயரை பார்த்துருக்கலாமா, ஒரு ஃபியூஸை பார்த்துருக்கலாமா, ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். இதை தான் ஆவியானவர் நமக்கு சொல்லி தந்துட்டு இருக்கார், சரிதானே? அப்போ இந்த அனுபவங்களை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னா 12 சீக்கிரம், அது கர்த்தருடைய கண்கள் யாருக்கு மேல் நோக்கமாக இருக்கிறது? நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர்கள் செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனாரு. பார்த்தீங்களா, நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவன் எப்போ கேட்பான், அந்த பிள்ளை எப்போ வாயை திறப்பான், அல்லனா எப்போ கேட்பான், அல்லனா அவனுக்கு காரியம் என்னது, அப்படி விசாரிக்கும்படியாய் அவருடைய கண்கள் யாருக்கு மேலே நோக்கமாக இருக்கு? அதான் நீதிமானா யாரு? பெரிய பணக்காரன் நீதிமானா? ஒரு கோயிலுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தானே அவன் நீதிமானா? அப்படி சொல்லியிருக்கா? அப்படி சொல்லலையே. சிலர் நினைக்கிறாங்க நிறைய காணிக்கை கொடுத்த மேலே ஆண்டவர் பிரியமாக இருப்பார். ஆண்டவர் 2 காசு போட்ட உதவிட்டு சொன்னார், அவள் தான் எல்லாம் போட்டார், 2 காசு தான், அவள் தான் நிறைய போட்டான்னு சொன்னார்ல. ஸோ ஓகே, அப்போ நீதிமான் யாருன்னா, கடந்த நாளிலே ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் ஜெபிக்க போனோம். அங்கே அவருக்கு அந்த வீட்டு தலைவருக்கு ப்ராப்ளம். அதுக்காக சரி ஜெபிப்போம், பாச சொல்லார், ஜெபிச்சிரும் இன்றைக்கு இப்படி ஜெபிச்சிரும் அப்படின்ட்டு சொன்னார். அவர் உடனே நக்கலாக கிண்டல் சொன்னார், ஆமாம் நான் ராத்திரி இப்படி கடந்து சத்தம் போட்டு ஜெபிக்கிறேன், பாட்டு பாடுறேன், அடுத்த வீட்டில் உள்ளவெல்லாம் கிண்டல் பண்ணுறான், அந்த அளவுக்கு இத்தனை வருஷமாக கிடந்து ஜெபிச்சிருக்கேன், என்னத்தை கண்டேன், கடவுள் கேட்கல பார்க்கலன்னு சொல்கிறார். நல்ல கவனிக்கணுமா? இவர் வருஷக்கணக்காக ஜெபிக்கிறாராம், சத்தம் போடுறாராம், பாட்டெலாம் பாடுறாராம், கடவுள் கேட்கலையா? அவர் எங்கே இருக்கார், வந்தாரா போனாருன்னு தெரில. மற்றவங்க சொல்லாங்க இங்கே வந்தார் போனாரெலாம் சொல்கிறாங்க, எனக்கு முடியலைன்னு அவர் ரொம்ப வரப்பாக பேசினார். அப்படி ஜெபிச்சேன் இப்படி ஜெபிச்சேன். அப்போது நான் கேட்டேன், நீங்கள் அப்படி ஜெபிச்சேன் இப்படி ஜெபிச்சேன்னு சொல்கிறீங்க, முதலாவது உங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷம் தெரியுமான்னு கேட்டேன். கிறிஸ்தவ குடும்பம், நான் இப்படி எங்களுக்கு சுவிசேஷம் தெரியாதா? என்ன தெரியும் சொல்லுங்கள் இப்படின்னு 1 2 கேட்டால் முழிக்கார். மனுஷனுக்கு சுவிசேஷத்துன்னு 1ஆம் பாடமே தெரியாது. அவர் கிறிஸ்தவ மார்க்கம் தான். அவர் சொன்னாரா, நான் கத்துனேன். நீர் எங்கே கத்துனீர்? அதான் சொல்லியிருக்குல்ல, உன் மனசு என் மனசோட இணையலைன்னு சொல்லியிருக்குல்ல. மனுஷனுடைய கற்பனைகளை தலையில் வச்சு ஆடி 4 தலைமுறை ஆடிட்டு நான் கத்துனேன் சத்தம் போட்டேன்னா யாரையா அப்பா இதை என்ன சொல்கிறீங்க? அப்படி பெரிய பாடு சண்டை மாதிரி ஆகி போச்சு. அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா, நீங்கள் ஒன்றில் உங்களை நீதிமானாக ஏற்கணும், இல்லைன்னா இந்த வேதத்தை ஏற்கணும், 2ல் 1. அதுக்கு எதிரான கதையெல்லாம் பேசிக்கிட்டு நான் கடவுளோட மிச்சம்னு சொன்னால் ஏற்க முடியாது, பெரிய பாடாகி போச்சு. இது மாதிரி தான் பலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீதிமான்னா யாருன்னா, அது மத்தேயு 6:31, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். அப்போ தேவ நீதி தேடினா தானே நம்ம மனசு தேவனோடு இணைக்கப்பட முடியும். என்ன சொல்கிறீங்க? நமக்கு பாரம்பரிய நீதி தெரியும், ஒளியில் போகிறோம் வரோம், கோடங்கி சொல்லு நியாய நீதி எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் தேவ நீதி தெரியாதுங்க. நாம் 4 தலைமுறை கிறிஸ்தவன், தேவ நீதி தெரியாது. தேவ நீதி தெரியணும்னா என்ன செய்யணும்னா, நான் அடிக்கடி சொல்லுதான், வேற ஒன்றும் இல்லை, அப்படி தான் சுற்றி வரோம். அதான் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து வட்டங்கரங்குகிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் மட்டும்தான் இளைப்பாறுதல் தர முடியும், வேற ஒரு தினம் தரமாட்டான், இங்கே வா அந்த ஆறுதல் கூட்டம் எல்லாம் சொல்லுவான், ஒருத்தனை கொண்டு ஆறுதல் தர முடியாது, நான் ஒன்று தான் உனக்கு இளைப்பாறுதல் தரணும். அதுக்கு என்ன வழி தெரியுமா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு என் பாதத்தில் இருந்தாள், நான் சொல்றதை கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஆமா, மார்த்தா வட்டங்கரங்கினாள், மரியாள் இயேசுவின் பாதத்தில் இருந்தாள், அப்படியே இருந்தா. இவ நான் வட்டங்கரங்கிட்டு வண்டிக்காரன் எடுத்துட்டு கூடாரம் கோவில் வாசல்னு ஓடிட்டு நடக்குதும் கொள்ளலாம், இவ பேசாம மூலையில வீட்டில் போய் முழங்கால் போட்டுட்டு இருந்தா போதுமானு கேட்டா, அதான் புத்திசாலித்தனமான காரியம். அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுட்டா அவ காரியம் நடந்துரும். அதான் யோவான் 2:5 தானே, இந்த திராட்சை ரசம் கிடையாது, இந்த பேக வடக்குதக்கா ஓட்டுறான், எங்கே என்னடா செய்கிறது, ஆத்திரமான நேரம். அப்படிதான் மரியா அறிகிறாங்க. மரியா அறிஞ்சு இயேசுனார்கிட்ட போய் விஷயத்த சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு என்ன, என் வேலை வரல. உடனே அந்த மரியா சொன்னாங்க வேலைக்காரன்ட்ட, பக்கத்தில் போய் நின்றுடுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சால் காரியம் ஒரு இடத்துலையும் ஓடி பிரயோஜனம் கிடையாது, இது ஒன்று தான் வே. அப்படியே அவர் சொன்ன செஞ்சாங்க, ப்ராப்ளம் சரியாயிட்டு. ஸோ ஆண்டவரிடத்துல அவருடைய வார்த்தைகளை வாசித்து தேவ நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதல் விஷயம் ஷார்ட்டாக போகிறேன், ஓகே, புரிஞ்சிடும். அண்ட் செகண்ட்,
அது யோவான் 16:13 தானே. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு சீஷத்துவத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா தேவனே ஆவியா உங்களுக்குள்ள பேசுவார். இப்போ நான் என்ன 35 வருஷமாக பேசுகிறேன். நான் எந்த பைபிள் காலேஜிலும் படிக்கலை, பைபிள் வாசத்தையும் ஜெபம் பண்ணுறேன், தட்ஸ் ஆல். அதிகமான காரியங்கள் ஆண்டவர் ஊறிக்கிட்டே இருக்கு. அந்த நான் கொடுக்குற அந்த பரிசுத்த ஆவியாகிய தண்ணீர் அவனுக்குள்ளே ஊறிக்கிட்டே வருங்க, ஊறிக்கிட்டே வரும். அப்போ உங்களுக்குள்ளே தேவ நீதியினுடைய அறிவு வந்துக்கிட்டே இருக்கும். பரலோக அது ரோமர் 12:2 சொன்ன மாதிரி தேவனுக்கு பிரியமும் நன்மையும் சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க ஒரு மறுரூபம் ஏற்படுதா உங்களுக்குள்ள? சொல்லுங்க, ஏற்படுதா? பட வேண்டும். அந்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொன்னால் நான் அடிக்கடி சொல்லுது, சும்மா கை கால் உதறது அந்நிய பாஷை பேசுறது மட்டும் கிடையாதுங்க. நமக்குள்ள தேவனுடைய ஞானம் அறிவு அதிலே ஒரு வளர்ச்சி தானாகவே உண்டாயிரும். அந்த அறிவு வரும்போது நாம் அதற்கேற்ப நடக்க பிரயாசப்படுறோம். மற்றவங்க யாரும் நடக்க மாட்டாங்க, அவங்க நம்பிக்கையில் போயிடுவாங்க. அந்த தேவனோடு தனித்து சஞ்சரிக்கிறவர்கள் இப்படி தான் போயிடுவாங்க. அவங்க ஏன் தனித்து சஞ்சரிக்கிறாங்கன்னா, அவங்க சொல்லுறது போல் மற்றவங்களுக்கு புரியாது. அவன் வேற நியாயம் சொல்லிட்டு இருப்பான், இவன் வேற நியாயம் சொல்லிட்டு இருப்பான். அதனால வேணாம் சாமி, நம்ம பாட்டுக்கு தனியாகவே ஒதுங்கி போயிடுவோன்னு ஆண்டவரோடு நடக்கிறாங்க. சரியப்பா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற மாதிரி அவர் சொல்லணும், இவன் கேட்கணும். அப்போ நம்ம ஒன்று மாதிரி யார் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சுட்டு இருந்தான் இல்லை, அவன் வீட்டை பற்றியும் கவலை இல்லை, வேற காரியம் கவலை இல்லை, அவனுக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறது தான் முழு திருப்தி ஆயிடுது. அப்படி போயிடுறான். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரருடைய குடும்பத்தில் அவருடைய மனைவி அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ சமீபத்தில் நான் அந்த சூழ்நிலைக்கு போயிருந்தபோது அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. எனக்கு சாப்பாடெலாம் தந்தாங்க. பேசிகிட்டு இருந்தோம். என்ன வீட்டில் இருக்கிறீங்கலாம் கேட்டால், பாஸ்டர் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படியா? நல்ல வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியா, ஏன் ரிசைன் பண்ணீங்க? அது எனக்கு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொல்லி தான். ஓஹோ, அப்போ இவர் ஆண்டவர் சொன்னாரா சாத்தான் சொன்னாரான்னு எனக்கு ஒன்று பரிசோதிச்சு பார்க்கணும். நிறைய பேர் சொல்லிடுறாங்க ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம கேட்டு பழகிட்டோம். இவங்கள்ட்ட ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரா இல்லையான்னு அறியறதுக்கு நமக்கு தான் சில ஐடியா உண்டல்ல, அதை அறியறதுக்கு அவங்கள்ட்ட பரிசோதிக்கும்படி. அப்படியா? எவ்வளவு நாளாச்சு? 6 மாதம் ஆச்சு பாஸ்டர். ஓஹோ, சரி, நீங்கள் ரிசைன் பண்ணி 6 மாதம் ஆச்சுல்ல, இந்த 6 மாதம் எப்படி ஃபீல் பண்ணுறிய? ஐயோ விட்டுட்டு வந்துட்டேனே இன்னும் நெஞ்சில் இல்லை அப்படி வந்துடும்ல. வார வேலை வேகமாக இருந்து மடத்தனமா இல்லையா செஞ்சு போட்டேன், இப்படி நெஞ்சில் அடிச்சுட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்படி ஒன்றும் இல்லை பாஸ்டர். அப்புறம் இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பாஸ்டர். புதுசாக இருக்குல்ல, என்னடா எனக்கு ஒரு வேலை இல்லை வெட்டி இல்லை இன்னும் ஒவ்வொருத்தையும் ஜோபிங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு இருந்தா இது நேராக தலைகளை பேசிகிட்டு இருக்கு. இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது எப்படி? அதோட நேரத்தில் ஒரு பெக்யூலியர் அல்லது ஒரு ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க. நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க, அது எனக்கு மட்டும் தான் புரியும். அது சொல்லிச்சு எனக்கு புரியும். இப்போதான் எனக்கு தேவனோட சஞ்சரிக்க முடியுதுன்னு சொல்லிச்சு. என்னது? இப்போதான் எனக்கு தேவனோட சஞ்சரிக்க முடியும். இல்லைன்னா காலையில் வேலைக்கு போனோம், அங்கே போனோம், அதை பார்க்கணும், ஆண்டவரோட சஞ்சரிக்க முடியலை. இது எனக்கு 15 வயசுல இருந்த பழக்கம் இல்லை. எனக்கு டக்குனு படி போயிட்டு, ஆமாம் அது ஒரு காரியம்தான். இது ஒன்றும் இல்லைன்னா அவரோட பேசிக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு அப்படியே நடந்துடலாம் இல்லை. அப்படியா? நான் கேட்டேன், ஓஹோ இப்போ தேவனோட சஞ்சரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா, சந்தோஷம் தானா அப்படின்னு கேட்டாச்சு. ஆமாம் பாஸ்டர் சந்தோஷம். சரி, அப்புறம் என்ன செய்கிறீங்க? சும்மா தான் படுத்து உறங்குவீங்களோ? என்ன வேலைக்கு போகல? சஞ்சரி இல்லை, நான் ஜெபிக்கிறேன், நான் அதுக்கு ஜெபிக்கிறேன், இது ஜெபிக்கிறேன், பல ரீதியில் எனக்கு புதிய ஊழிய வாய்ப்பெல்லாம் உருவாக்குறாரு. அப்போ சரிதான், ரைட் தான். எப்படி? வேலை விட்டு செஞ்ச வேலை சங்கடமாக இருந்துதான், விட்ட பிறகு சந்தோஷமாக இருக்குதான். வேலைக்கு போகிறவள தேவனோட சஞ்சரிக்க முடியலையா? இப்போ சஞ்சரிக்க முடியுதான். முன்னால் நிறைய ஊழியம் செய்ய முடியலையா? இப்போ செய்ய முடியுதான். அப்போ ரைட் நல்ல ட்ராக்கில் தான் போகுது பார்த்தீங்களா? ஓகே, அப்போ ஆண்டவரோட சஞ்சரிக்கிற ஒரு பெரிய காரியம் தான் இல்லை. அப்போ உங்களை தான் சொன்னாங்க இல்லையா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு நமக்கு தெரில, மடத்தனம், அதுக்கு பைத்தியம் இப்படிலாம் திட்டுவாங்க. அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஆமாம் சரி, நீங்கள் சஞ்சரிக்கிறது சந்தோஷப்பட்டதெல்லாம் இருக்கட்டு, இப்போ உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் எப்படி அடக்கு இறக்கி ஒரு நல்ல வேலையை விட்டு வந்துட்டா சொல்லுவாங்கல்ல? ஆமாம் பாஸ் சொல்லத்தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல.
அவங்களுக்கு சஞ்சரிக்க தெரியாதுல்ல, இது சொல்லிட்டு போட்டு ஒரு பிரச்சனை இல்லை. சரி, அடுத்தவனு காட்டேன். சரி, எல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு. இனி இப்போ அடுத்தது வாழ்க்கையினுடைய பேர்டன். பிள்ளைகள் இருக்குது, குடும்பம் இருக்குது, இதை எப்படி சுமக்க போகிறீங்க? இப்போ உங்கள் காரியம் இனி பார்க்கணும். இதுவரை உங்கள் சொந்த காலில் காசு இருந்து இனி அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்க போறீங்களான்னு கேட்டேன். ஒவ்வொன்றா சிக்கலான கேட்டேன். இவங்க என்ன சொல்கிறாங்க பாப்போம், நீட் தேர்வுக்கு கொஸ்டின் கேட்குற மாதிரி. பாட்டு நோ நவர் நான் அடுத்த வேலுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. இல்லையோ, கடினமாக தீர்மானிச்சிருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, இல்லை கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குப்பா சார். நான் முதல்ல நிறைய வந்துட்டு இருந்து, இப்போ சரி ஏதோ உள்ளதை குடிச்சிட்டு கிடந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புரியுதில்ல? அப்போ சந்தோஷம் மனசில் இருக்குன்னு சொன்னேன். சரி, அப்போ தேவனோடு சஞ்சரிக்கிறவங்களுக்கு தான் இந்த அற்புதமான அனுபவங்கள் நடக்குது. அப்போ கீழ்ப்படுகிறவங்க தான் சஞ்சரிக்கிறவங்க, தாழ்த்துறவங்க சஞ்சரிக்கிறவங்க, அவங்க பலத்த கருத்தில் அடங்கி இருக்கிறவங்க, மற்ற ஜாதிகளை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன், அதனால் தேவனோடு சஞ்சரிக்கும். தயவு செய்து சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இந்த அனுபவத்தை நீங்கள் படித்து இந்த அனுபவத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, நான் நேரமாக சொன்னதெல்லாம் பாரமனதை போடுற தூரத்துக்கு போடு. எதுக்கு நான் அதை சுமக்க போகிறேன்? நான் சுமக்க தேவை இல்லைன்னு பாடுற மாதிரி நான் என்னத்துக்கு சுமக்க போகிறேன்? நான் அவருக்கு பிள்ளைன்னா அவருக்கு சுமப்பார். எனக்கு அவமானம் வந்தால் அவருக்கு தான் முதல்ல அவமானம். என்ன அடித்தா அவர் தான் அப்படி தானே சொல்கிறார் பவுல பார்த்து, முள்ளில் உதைக்கிறது உனக்கு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? என்ன அடித்தா அவர் அடிபடுறாருன்னு அர்த்தம். நான் சங்கடப்படுறேன்னா அவர் சங்கடப்படுறாரு, அதுதானே அர்த்தம். ரொம்ப ஹை லெவலாக போயிடுறாங்கல்ல. எஸ், ஒன்றும் கவலை இல்லை, அவர் பார்க்குறாரு. ஒரு வசனத்தை முடிச்சலாம். அது பிலிப்பியர் 4:6 தானே? பிலிப்பியர் 4:6. சீக்கிரம் பிலிப்பியர் 4:6. இங்கே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சா அதுதான் அது கிளைமேக்ஸா சரியா மேட்ச் ஆகும். ப்ளீஸ் கமான், 5 மினிட்ஸில் முடிக்கணும். அது 4:6 சொல்லுது. அப்பா, இப்போ அடுத்த பாரத தூர போடு. இப்போ கவலையே படாதன்னு கூட முடிக்கிறார். கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்ன வேண்டுதெல்லாம் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால வேண்டுதல் இல்லைன்னு தேவனுக்கு. அப்போ என்ன நடக்குமா? எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். என்னங்க சொல்கிறீங்க? சோக்கேட்டில் கிடந்து கஷ்டப்படுவாள் தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ண முடியுமா? அது என்ன புதுசாக இருக்குல்ல? கடன் பிரச்சனையில் சங்கரி வீட்டு இருக்குதான் கொள்ளலாம், சோத்திரம் பண்ணி ஜபிக்கணுமா? சோத்திரம் புதுசாக இருக்குல்ல? அதான் நான் சொன்னேன்ல, எல்லாம் அவர் பார்த்துடுவார். அவர் பார்த்துடுவாருன்னு பிள்ளை சுகமாக தாப்பனுக்கு தோலை கிடந்து உறங்குது. அதுக்கு தப்புனுக்கு தோலை நடக்கும், அது சுகம் உறக்கம். இவன் போட மாட்டான், அது அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அம்மாவை நம்புது, சுகமாக உறங்கிறது, கொஞ்ச நேரத்தில் தூங்கிடும், சராருது. இது மாதிரி எல்லாம் நீர் பார்த்துக்கிட்டோம். சோதரம் 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 சோதரம். இங்கே இந்த காரியம் வந்துட்டு இருக்கு, நீர் பார்த்துக்கிட்டோம். சோதரம் சோதரம். இப்படி ஒரு காரியம் வந்துருக்கு, அது நீர் பார்த்துக்கிட்டோம். என்ன சோதரம் சோதரம் சோதரம். இங்கோடி இப்படி ஒன்று, இப்படி ஒவ்வொரு காரியத்தை சொல்லி நீர் பார்த்துக்கிட்டேன். என்ன அப்படி தானே அர்த்தம் ஆகுது? இல்லை வேண்டுதல் சொல்லியாச்சு. இப்படி சொன்னோன்னா அடுத்து என்ன நடக்கும்? எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் வந்துட்டு பாரம் போயிடுச்சு. பொதுவாக நாங்கள் அந்த ஜபத்தை குறித்து சொல்லும்போது, அதாவது ஜபிப்பதற்கு பாரம் உண்டாகும். சில வேலை பாரம் முடிச்சிடுறேன். ஜப பாரம் ஒரு காரியத்துக்கு நாங்கள் உணர்ந்திருக்கோம். ஏதோ அந்த காரியத்துக்காக ஜபிக்கணுங்கிற ஒரு பெரிய பாரம் இருக்கும். முன்னாலேயும் போக முடியாது, பின்னாலேயும் போக முடியாது, வேலை செய்ய தோணாது. ஏதோ ஒரு காரியத்தை சம்பந்தமான பாரம் சிலருக்கு கிளியராக தெரியும், சிலவரை கிளியராக தெரியாமல் இருக்கும். அப்படியே ஜோமணி என்ன தெரியல தெய்வமே, அல்லது இது என்ன காரியம், அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து டக்குன்னு மனசு சமாதானம் வந்துடும். அதுக்கப்புறம் ஜெபிக்க தோணாது. பாரப்படணும்னு சொன்னாலும் பாரப்பட தோணாது. அந்த வார்த்தையை தான் இங்கே சொல்லியிருக்கு. இப்போ இதுக்கு பொருள் என்னன்னா, அப்போ தேவன் ஜெபத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டார், செயல்பட. அதை தான் நம்ம உணர்ந்துக்கிறோம். அப்போ தான் எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம்னு அந்த வார்த்தையை மொழிபெயர்த்திருக்காங்க. பிபீஸ் எல்லாம் ஒன்றும் நடக்காது, என்ன வேணாலும் வந்து பார்த்துக்கலாம். சியோன், ஆமாம், அசையாதற்கு சியோன் பருவத்தை போல இருப்பாங்கங்கிற ஒரு உறுதி அவர்களுக்குள்ளே வந்துடுது. யாருக்கு வருதுன்னா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தாழ்த்துகிறவர்கள், பலத்த கருத்துக்களை அடங்கி இருக்கிறவங்கள், நீதிமான்கள், நீதி தேடுறவங்க, பரிசுத்த ஆவியினால் சத்திய ஆவியானவர் கொடுக்குற அந்த சத்திய உபதேசத்துக்கு அப்படியே நடக்கிறவங்களுக்கு சமாதானம். நடக்காதவங்களுக்கு மனசாட்சி சொல்லும், நீ கள்ளை, நீ கள்ளி, நீ கேட்டால் அவர் தரமாட்டார். அவர் சொல்லுது ஒன்று, நீ கேட்கறது கிடையாது. நீ ஒரு நடக்க மாட்டேன்னு தெரிஞ்ச ஆளுகளுக்கு தான் மனசுக்கு படபடப்பம் பயமா. நடந்த ஆளுக்கு போங்கடா, எனக்கு என்ன பற்றி என்ன ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நீ ஜோலியபர் சொல்லிடலாம்ல. இதுதான் ஒரு அற்புதமான அனுபவம். அவர்கள் அசையாமல் இருப்பாங்க. மனுஷனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, பேய்க்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் ஓடி போயிடுவான். ஏசுநாதரை சோதிச்சுட்டு அப்புறம் விலகி போயிட்டானா, இனி இவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஓடி போயிடுவான். நம்ம சுமூகமாக போகலாம்ல. ஆக இப்படியே நாம் தேவனுக்கு கீழ்ப்படியவும், தாழ்மையை தெரித்து கொள்ளவும், பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கவும், நீதிமான்களாய் வாழவும்,
எல்லா பாரத்தையும் அவர் மேல் வைத்துக் கொள்ளவும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தெய்வீக சமாதானத்தை, நிறைவை, பரிகாரத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.